நரசிங்க பெருமாள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிங்க பெருமாளுடைய கோவில் வந்து பரிக்கல் என்ற ஊரில் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து திருவிழா, தேர் திருவிழா இருந்துச்சு. அது நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்றதுனால போயிட்டு பொங்கல் வச்சுட்டு நானும் நடுத்தண்ணியும் 2 இதுவும் வந்து மொட்டை போட்டுட்டு வந்தோம். சரிங்களா? 6 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு திருவிழா இல்லாமல். 6 வருஷமாக வந்து கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக வந்து வந்தேன். கோயிலுடைய நிறைய வந்து புதுசாக வந்து கட்டி கும்பாபிஷேகம் கொண்டாடினாங்க. லாஸ்ட் வருஷமாக போன வருஷத்தில் வந்து கும்பாபிஷேகத்தை கூட நம்ம வந்து லைவாக போட்டிருந்தோம். அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திருவிழா நடந்துச்சு. சரிங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அவினாஷ் ப்ரோ இனிய இரவு வணக்கம். கோவிந்தராஜ் ப்ரோ இனிய இரவு வணக்கம். வரவே இல்லைங்களா? சாரி. அவினாஷ் ப்ரோ எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், லைவுக்கு வாங்க. விஷ்ணு ப்ரோ, பிரியங்கா சிஸ்டர் எங்கே இருக்கீங்க? இனிய இரவு வணக்கம் பிரியங்கா சிஸ்டர். ஆறுமுகம் சகோதரர் எங்கே இருக்கீங்க? லைவ் வரவில்லை, ஏன் வரவில்லை? ஏன் தாமதம்? இல்லை, இருந்தாலுமே ஆரம்பமான அந்த டைமுக்கு வருவார் லைவுக்கு. அவினாஷ் ப்ரோ எங்கே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நலமாக இருக்கீங்களா? அவினாஷ் ப்ரோ ஏன் லைவுக்கு வரவில்லை? விஷ்ணு ப்ரோ நான் லைட் வெளிச்சம்ல இருக்காதீங்க அண்ணா, ஒளி அடிக்குதுண்ணா. மேலே லைட் வெளிச்சம், அதனால அது கொஞ்சம் ஒளி அடிக்கும். நோ ப்ராப்ளம். இன்னும் 1 மாதத்தில் முடி விழுந்துருமா? அது ஒரு என்ன ஒரு மொட்டை போட்டுக்கலாம். கோவிந்தராஜ், மாப்பிள்ளை இனிய இரவு வணக்கம். மாப்பிள்ளை வணக்கம். நலமா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி நல்லா இருக்கலாம்? சோழன் சொர்க்க பூமி, வாவ், சூப்பர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. வணக்கம் அக்கா, அண்ணா, வணக்கம். இனிய இரவு வணக்கம். சோழனின் சொர்க்க பூமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உங்கள் ஊரில் மழை பெஞ்சதா? சோழனின் சொர்க்க பூமி உங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சதா சொல்லுங்கள். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்காக வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நேற்று இன்றும் மழையெல்லாம் இல்லை. நேற்று இன்றும் மட்டுமே மழை இல்லை. மற்றபடி ஒரு 4-5 நாட்களில் வந்து நல்ல மழை பெய்யுது. 3 நாள் தான் நல்ல மழை பெய்யுது. மற்றபடி லேசான மழை தான் இருந்துச்சு. இருந்தாலும் போதிய அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் பெஞ்சதுன்னா அதிகபட்சமான மழை ஆகிடும். சரிங்களா? 3 நாள்லேயே போதிய மழை பெஞ்சிச்சு. ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து நம்ம ஊருடைய ஆறு வந்து தென்பண்ணை ஆறு வருது. நம்ம ஊர் வழியாக தான், நம்ம ஊர் ஓரத்தில் தான் தென்பண்ணை ஆறு ஓடிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2-3 நாளாக வந்து மழை பெஞ்சது காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த தென்பண்ணை ஆறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி எல்லா மாவட்டத்தையும் கடந்து கடலூரில் போய் சேருது. ஆனால் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டுருக்கு. இருந்தாலும் வந்து காவல்துறை வந்து எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஆத்தோரத்தில் வந்து கவனமாக இருங்க அப்படின்றாங்க. ஆல்ரெடி வந்து இப்போயே நேற்று முந்தினமே அரசு 2 பெண்கள், ஒரு பெண், 2 ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அங்கே ஆற்றுலேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து முடியமாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஒரு பாப்பா ஒரு தம்பி தான், அவங்களுமே வந்து இறந்துட்டாங்கண்ணா. அதனால் வந்து யார் ஊரில் வந்து நல்ல மழை பெஞ்சிருந்தாலும் வந்து நீர்நிலைகளை கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து 18 வயசு உள்ள பெண்கள் வந்து 20 வயசு பொண்ணே வந்து இறந்துருக்காங்க. அதனால குழந்தைங்களை கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அதை வெளியில் விடாதீங்க பசங்கள்லாம். விஷ்ணு ப்ரோ அந்த கிறிஸ்குட்டியும் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா கிறிஸ்குட்டி தாங்க சேட்டை பண்ணுறாரு. வெளியிலாம் விடாதீங்கண்ணா. ஓகே. விஷ்ணு அண்ணா, பாப்பா கிட்ட தான் அண்ணா பேசிட்டு இருந்தேன். அண்ணா தம்பி இன்னும் தூங்கவில்லையாம் அண்ணா, அதனால் பாப்பா கிட்ட கட் பண்ணிட்டாங்க. அண்ணா தம்பியை தூங்க வைத்து கால் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. சோழனின் சொர்க்க பூமி, சாப்பிட்டீங்களா அண்ணா? அக்கா சாப்பிட்டாச்சு ப்ரோ. நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களுடைய நேம் மட்டும் சொல்லிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்க, இது நேம் வந்து மறந்தாச்சு. சூப்பர். சோழனின் சொர்க்க பூமி ப்ரோ, உங்களுடைய நேம் சொல்லுங்கள். என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுவும் மறந்துட்டோம்.